போல் டிசைடர் மேட்ச் இது. விராச்சிலை வெர்சஸ் புலியூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க புலியூர். 5 ஓவர் மேட்ச். பவர் பிளே ஒரு ஓவர் 4 பவுலர். ஓப்பனிங் வெர்ஷனா ஸ்டீஃபன் ஸ்ட்ரைக்ல. ஓப்பனிங் பவுலர் பிரசன்னா. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் டிக்கு டைமிங் கொடுக்கல. பர்ஃபெக்ட்லி போல்டு. ஃபுல்லர் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் மூவ்மெண்ட் காட்டி ஆனாரு. குத்தி போட்டாங்க. அவரோட ஹைட்டுக்கு நல்ல பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. குத்தி இன்படா வந்திருக்கு பந்து. டவுன் த லைன் குத்தினாலுமே ஸ்டிக் லைன் மேலே வந்துருச்சு பந்து. ஃபோர்த் பால் ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கிட்டாங்க. போன பால் டவுன் த லெக்கு பேட்டில் பட்டுருந்தா அது கண்டிப்பாக பின்னாடி 4 6 மாதிரி இருக்கும். அப்போ தப்பிச்சாங்க. இப்போ இழுத்து பிடிச்சி போட்டாரு. மூமெண்ட் கட்டி யாரை பார்த்தாரு. ஸ்னீக் த்ரூ கேப் அங்க யாருக்குங்க. 1 more to end ஓவர். டாப் பால் அது கேப்ல போயிருக்கு. 5 பால் டாட்டு. 6வது பால் 4. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஒரு பவுண்டரி மட்டும் தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்ல. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ஒரு சக்தி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் காட்டன் போல்டுக்கு ஒரு போய் பார்த்தாரு. அவர் ஒருத்தர் தான் போக முடியும். பக்கத்தில் போக முடியும் ஒரே ஆள் தான், அவர் தான். செகண்ட் பால் ஃபுல்லாக ஏறி போனார். துரத்தி போட்டாங்க. பேச கம்மி பண்ணி போட்டாங்க. ஸ்கொயராக டிரைவ் ஆனார். சிங்கிள். ஈஸி விக்கெட்டாக இருக்கும். கேட்டு ஒருத்தர் பிடிக்கணும். ஒரு பிடிச்சிட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் அப்பு ஸ்ட்ரைக்ல. வந்த உடனே பேட்டில் ஆடி இருக்காரு. பேக் போர்டில் ஓடி பிடிக்க முடியுமா? ஐயோ ஆல்மோஸ்ட்டுங்க. கையில் பட்டு வந்துருக்கு. காட்டி கையில் பட்டுருக்கு. எதில் பட்டுச்சுன்னு தெரியல. விக்கெட் கொடுத்துருக்காங்க. வெங்கட் ஸ்டிக்ல. டாஸ் பால் கரெக்டாக பிடிச்சிருந்தா நேரில் அடிச்சிருக்கலாம். லாங் ஆஃப் வைக்கல. மிட்டாக தான் வச்சிருந்தாங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. 2 விக்கெட் விட்டுருக்காங்க விராச்சிலை. அடுத்த நியூ பாலர் கார்த்தி. நேராக காலில் இறக்கியிருக்காரு. மிடில் ஸ்டம்பில் இறக்க பார்த்தாங்க. 2 ரன். ஃபிளாட் அடிச்சாரு. இந்த பந்து ஸ்லோ மோஷன்ல அவர்கிட்ட போறப்போ வாட்ச் பண்ணிட்டே போனாரு பவுலரும். ஃபிளாட்டா நேரா அடிக்க பார்த்தாரு. மீண்டும் ரிட்டர்ன் டாட். 2 வைடு 1 டாட் 1 வைடு மேலே பட்டிருக்கு. ஐ திங்க் லாஸ்ட் பால் அது ஓவர். 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. 2 விக்கெட் விட்டுருக்காங்க விராச்சிலை. இன்னொரு அவருக்கான செகண்ட் ஓவர். சரியான சவுண்ட். அவ்வளோ பவர் எடுத்துக்காரு பேட்ஸ்மேன். சரியான ஆறு. முதல் பாலே 6. செகண்ட் பால் கேட்சா கேரி ஆகல. நேரா பாடி அட்டாக். விடாம துரத்தி ஆடிட்டாரு. அது கேப்லையும் போயிருக்கு. பவுண்டரி. இப்ப ரொம்ப ஹாஃப் ட்ராக்கர் டவுன் த லெக். ஈஸியா போச்சு அந்த பேட்ஸ்மேனுக்கு. 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு. ஸ்லோவர் 1 காத்து கலஞ்சி வந்துச்சு. ரொம்ப சேஃபா விழுந்திருக்கு பந்து. சிங்கிள். போன பால் டேர் அவுட். நல்ல வேலைக்கு ஸ்லோவர் 1 5 யார் சுத்திக்கிட்டே பிடிச்சிட்டாருங்க. ஸ்லோவர் 1 ஃபுல்லா விலைக்கு போட்டு விக்கெட் விட்டாங்க. ஹாஃப் வாலி போட்டாங்க. 4 ஓவர் முடிவில் 24 ஸ்கோர். 4 விக்கெட் விட்டுருக்காங்க விராச்சிலை. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பார்த்து நியூ பவுலர் இளங்கோ. டாஸ் பால் ஃபிளாட் அடிக்க முயற்சி. வெங்கட் டீப்ல இருந்து வரணும். அவருக்கு சுத்தமாக கேரி ஆகல. சரியான த்ரோ. செகண்ட் பால் கீழே வந்துருச்சு. ஃபாஸ்டா வந்துருச்சு. 4 more remaining. பாடி லைனுக்கு வந்திருக்காங்க. பேட்ல போட்டிருக்கு பழனி எங்க ஃபீல்டர். சூப்பர் த்ரோ வந்தாலும் ஓடி இருக்காரு. 2 ரன். குத்தி போட்டாங்க. மீடியம் பேஸ் போட்டாங்க. அழுத்தி போகணும்னு பார்க்கல. சிங்கிள். அதிகபட்சம் 1 ரன் தான்.
ஸ்டாப் ஸ்டாப் எப்படியும் ஸ்டாப் பண்றாரு. கையில காலில் எல்லாத்துலயும் போட்டு ஸ்டாப் ஆயிருக்கு கார்த்திகிட்ட. sacrifice முக்கியமானது டார்கெட் சேவிங் பால். புலியூருக்கு டார்கெட் 32 ரன். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வெங்கட் ஸ்ட்ரைக்ல. ஓப்பனிங் பவுலர் பாலா. ஃபர்ஸ்ட் பால் சேஸ்ல ஸ்டாப் சொல்லிட்டாரு, டாட் சொல்லிட்டாரு. செகண்ட் ஒன் டாஸ் டீப் ஸ்கொயருக்கு போயிருக்கு. மெயின் சைட் நோ பால், சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசன்னா ஸ்ட்ரைக்ல. குட் ஷாட் பட் ஏற்றி வச்சிருக்காங்க. ஆஹா கேரி ஆச்சு. முன்னாடி வந்தாரு, கையில் போட்டு விழுந்துருக்கு அந்த கேட்ச். பட் இது ஃப்ரீ ஹிட் பால். எப்படி பார்த்தாலும் இந்த ஃப்ரீ ஹிட் பால் சிங்கிள் தான். பெரிய ஷாட் விடாமல் போட்டாங்க. லூட்டாஸ் சரியாக கனெக்ட் பண்ண முடியல. வீரா ஃபாஸ்டா த்ரோ அடிக்க சிங்கிள். ஓவர் பிச் பால். ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட், பேக்வர்ட் பாயிண்ட் எல்லாத்துலயும் ஆள் இருக்கு. வீரா கைக்கு போயிருக்கு. இப்போ வீரா ஃபீல்டு பண்ணா தாண்டியும் போயிருக்கு. ரெண்டா மாத்துறாங்க. குத்தி போட்டிருக்காரு, பேஸ் கொடுக்காம போட்டாங்க. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. நோ விக்கெட்டு. புலியூர் பவுண்டரி எதுவும் கன்சீட் பண்ணல. பட் மேக்ஸிமம் ரன்ஸ் ஓட வச்சிருக்காங்க, ஓடி எடுக்க வச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ போலர் சந்தோஷ். முதல் பால் டாஸ் பால். பவர் பிளே ஓவர்ல ஃபுல் டாஸ் பால். அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாம அந்த பேட்ஸ்மேன் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வெங்கட் முதல் மேக்ஸிமம் பதிவு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி வந்தாங்க. தரையோட போயிருக்கு. லாங் ஆன் தர்க்க சிங்கிள். வித்தியை கொடுக்கல, நேரா காலில் போட்டாங்க. லெக் பை உண்டு, சிங்கிள். பிச்சர் அப் டெலிவரி ஒரு ரன். லாஃப்ட் அந்த பிச் டாப் டெலிவரி போன தடவை எட்ஜ் வாங்கிச்சு. இந்த தடவை ஃபுல் பவரை போட்டிருக்காரு. மோர் தென் பவர். அது டைமிங்லேயே வெளில போயிருக்கு. ரெண்டு ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. அண்ட் நோ விக்கெட்டு புலியூர். தேர்ட் நியூ போலர் ஸ்டீஃபன். முதல் பால் எட்ஜு கட் ஆகும்னு சொன்னாங்க. கரெக்டாக காஷன் கொடுத்தாரு விக்கெட் கீப்பர். செகண்ட் பால் ஆல்ரெடி 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஏற்றி வச்சிருக்காங்க. விக்கெட் பேருக்கு 1 டவுன். இங்கே புலியூர் விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஒரு ஸ்ட்ரைக்கில். பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாரு, பேஸ் கொடுக்காம ஷார்ட்டாக போட்டாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சிங்கிள். ஒரு சொலட்டு கொடுத்து பார்த்தாரு. நல்லா குத்தி போட்டாங்க. செகண்ட் புல்லு, செகண்ட் மேக்ஸிமம். போன தடவை டாஸ் பால், ஃபுல் டாஸ் பால். இந்த தடவை குத்தி போட்டாங்க. ஹாஃப் ட்ராக்கர். ஸ்கோர்ஸ் லெவல் இதோட. பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க. வின்னிங் ரன்ஸ் பவுண்டரியில் வருதுன்னு சொல்லலாம். சப்போர்ட் சைடா வின் பண்ணிருக்காங்க புலியூர். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக